இதயம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதி பாரதி கிட்ட பேசுகிறாங்க. வாசுக்கும் அவங்களுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்குறாங்க. வாசு வீட்டில் எப்படி இருப்பார், நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கப்புறமா வாசுவை அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்லாம் கேட்க, அப்போது பாரதி வந்துட்டு அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆதி, நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது, அதை எதுக்காக இப்படி சுற்றி வளைச்சி கேட்குறீங்க, நேரடியாகவே கேளுங்க. நானும் வாசுவும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் தானே நீங்கள் யோசிக்கிறீங்க, அதை நேரடியாக கேளுங்க, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வாசு இறந்தாரோ அப்போத்துலேருந்தே நான் அவரை கடவுளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த நிமிஷம் வாசுக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்க. அப்போது ஆதி வந்துட்டு, பாரதி, நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் உங்களை கேட்கல, நான் கேட்க வந்ததே வேற ஒரு விஷயத்துக்காக, தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாரதி, நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி கேட்குற ஆளும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற இடத்துல நான் இருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, இல்லை பாரதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி இப்போ நாம் பேச வேண்டாம், இப்போ நாம் பேசினோன்னா அதை அவங்க தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க, அதனால் நாம் இன்னொரு நாள் பேசிக்கலாம் அப்படின்னு அமைதியாக விட்டுடுறாரு. அப்போ பாரதிக்கு லதா கால் பண்ணி அம்மா அப்பா வந்துட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் ஆதியும் பாரதியும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு கேசவன் வந்துட்டு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஆதி வந்துட்டு, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், எதை நினச்சி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதி வந்துட்டு, நான் திரும்பவும் சொல்கிறேன், இது தேவையில்லை, இந்த பொய் மட்டும் அவங்களுக்கு நாளைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆதி, அதெல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கேசவன் வந்துட்டு உள்ளே போக சொல்லிடுறாங்க. லதாவோட அம்மா அப்பாவும் வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணுறாங்க, உள்ளே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. உள்ளே வந்தோடனே எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து கேசவன் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு, எம்டி மாதிரி. எல்லாரும் வந்து எழுந்திரிச்சு நின்று விஷ் பண்ணுறாங்க. பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறமா ஆதியோட கேபினுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாங்க. அப்போது ஆதி வந்து கேசவனுக்கு பிஏ மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. பாரதி ஒரு பக்கம் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வந்துட்டு பேசுகிறாங்க, எங்கள் பொண்ணை வந்து இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சொல்ல, அப்போ கேசவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, அமைதியாக முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ஆதி வந்துட்டு, இந்த மாதிரி இவங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வரட்டும், ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டுமா, என்ன எடுத்துகிட்டு வரட்டும், நம்ம எம்டி அப்படிலாம் வந்து விட்டுற மாட்டார், அவங்க மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, அது கவனிக்காமல் விட்டுருவாரா அப்படின்னு எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுத்துட்ருக்காரு. ஆதியே போயிட்டு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்குலாம் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் கேசவன் இவன் ஓவர் ஆக்டிங் பண்ணியே வந்து கெடுத்துருவான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல லதாவோட அம்மா அப்பா வந்து எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரதி ஏன் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்காங்க, அமைதியாக நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, ஆமாம்மா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க பாரதி உண்மையை சொல்லிட போகிறாங்கன்னு எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனால் பாரதி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கேசவன் வந்து ரொம்ப நல்லவர், எங்கள் எம்டி வந்து ரொம்ப நல்லவர், அவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே தான் எல்லாருக்கும் நிம்மதியாகுது. லதாவோட அம்மா அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சாரதாவும் அறிவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா ரொம்ப டென்ஷனாக, அறிவு இங்கே பாரு, இன்னொரு முறை வந்து என்கிட்ட சும்மா நான் சொன்னதுனால தான் இதை பண்ண, இந்த கொலையை பண்ண அப்படின்னு என்கிட்ட நீ சொல்லாத, என் பிள்ளைய நான் காப்பாற்றுன்னு கேட்டது உண்மைதான், ஆனால் அதுக்காக இன்னொருத்தவங்க உயிரை எடுத்து தான் என் பிள்ளைய காப்பாற்றுன்னு நான் அவங்ககிட்ட சொல்லலை, அதை நீ பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதையே சொல்லிட்டு இருக்காத, என்னால் அதை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அறிவு, இப்போ என்னக்கா, சரி விடு, நான் தான் பண்ணதாகவே இருக்கட்டும், என் அக்காக்காக பண்ணேன், என்னோட மாப்பிள்ளைக்காக பண்ணேன், அவன் உயிர் தான் எனக்கு முக்கியம், அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த ஆதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவான்னு தெரியல, என் பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சிருவான் அப்படின்லாம் ரொம்ப கதற. அப்போது அறிவு வந்துட்டு சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரே வழி பாரதியை இல்லாமல் பண்ணுறது தான் அப்படின்னு சொன்ன உடனே சாரதாவுக்கு கோவம் வருது. அறிவு என்ன பேசுகிறீங்க அப்படின்னு பல அறிவு அறையிறாங்க. இன்னொரு முறை இந்த மாதிரி சொல்கிற வேலை வச்சுக்காத, ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணிட்டேன், அந்த கொலையை மறைக்கிறதுக்கு இன்னொரு கொலை பண்ணணும்னு சொல்கிறேன், இது பெரிய பாவம், இந்த மாதிரிலாம் நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க, பாரதியும் கேசவனும் நின்றுட்டு இருக்காங்க. பாரதியை பார்த்த உடனே சாரதாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போது பாரதி கிட்ட வந்து, அம்மா
நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு கோவமாக பேச சாரதா அப்படியே முழிக்கிறாங்க. அறிவு ஒரு பக்கம் பயங்கரமாக பதட்டமாகறாங்க. கொஞ்ச நேரம் பாரதி அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே சாரதா அப்படியே முழிக்கிறாங்க. என்னம்மா பயந்துட்டீங்களா? நீங்கள் 2 பேரும் என்னவோ சீரியஸாக பேசிட்டு இருந்தீங்க, அதான் நானும் சீரியஸாக பேசினேன், நீங்களும் பயந்துட்டீங்க, சும்மா விளையாட்டுக்கு தாம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்ல அப்போ கேசவன் பாரதி நீங்கள் பேசினதை கேட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, அம்மாவே பயமுறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துரையை வந்து வெளியில் கொண்டு வந்திருப்பாரு மணியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நீ இங்கே தங்க போகிற இடம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை எதுக்காக நீ தனியாக இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஏன் நான் வீட்டுக்கு போகக்கூடாதா? என்னை அப்பா மாதிரி நீங்களும் ஒதுக்கி வைக்கிறீங்களா அப்படின்னு பேச உடனே மணிக்கு கோவம் வருது. துரையை பலார்னு அரைகிறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க? நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கேன். நீ பண்ணியிருக்க காரியம் அப்படி. இப்போதைக்கு நீ அந்த வீட்டுக்கு போக முடியாது, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போக முடியும்னு சொல்ல அப்போது துரை வந்துட்டு சொல்கிறாங்க, என்னது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னது பாரதி கல்யாணத்தை கிடையாது, லதா கேசவன் கல்யாணத்தை. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இப்போதைக்கு நீ வெளியில் வந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை கேட்டுக்கிறதுனால தான் உன்னை வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மணி வந்துட்டு துரைக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, இங்கே பாரு பாரதி அவளுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டோம், நீ இனிமேல் வந்து பாரதியெல்லாம் நினச்சிட்டு இருக்காத, இன்னும் நீ மனசில் வச்சுட்டு இருக்கதெல்லாம் ரொம்ப தப்பு, அவள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழட்டும், நீ உன்னோட வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்ல அப்போ துரை மனசுலேயே நினைக்கிறாங்க, ஓஹோ இப்போது நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? எனக்கு கிடைக்காதவ வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது, உன்னை லதா கேசவன் கல்யாணத்துலேயே என்ன பண்ணுறது மட்டும் பாரு அப்படின்னு துரை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா ஆதியும் கேசவனும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கேசவன் நாம் ஒரு பெரிய பொய்யை சொல்லியிருக்கோம், இது மட்டும் வெளியே தெரிஞ்சா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது கேசவன் கிட்ட வந்து ஆதி சொல்கிறாங்க, டே கேசவா அதை நினச்சிலாம் நீ கவலைப்படாத, பார்த்துக்கலாம் விடு, நாம் ஒரே ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி போகிறோம் அவ்வளோதானே, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க, நாம் ஒரு பொய் தானே சொல்கிறோம், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வெளியில் ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இது மாப்பிளையும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஏதோ பொய்ன்னு பேசிகிட்டு இருக்காங்களே, என்னவா இருக்கும், ஒட்டு கேட்கறது தப்பு தான், இருந்தாலும் கேட்போம் அப்படின்னு சொல்லி காதை வச்சு ஒட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் டே அதை நினச்சிலாம் கவலைப்படாத, பார்த்துக்கலாம்டா, ஒரே ஒரு பொய் தானே சொல்கிறோம், ஃபீல் பண்ணாதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இதை கேட்டவங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதை நம்ம கவனித்து தான் ஆகணும், பார்த்துக்கலாம் என்னென்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.